மாமரத்த பொறுத்தவரைக்கும் வருஷந்தோறும் உரம் போடணும்னு சொல்றோம். அதாவது அது காய்க்கிறதுக்கு, பூக்கிறதுக்கு முன்னாடி, இப்ப இந்த அக்டோபர், நவம்பர்ல வந்து உரம் போடணும். உரம் போட்டா தான் பூக்கள் அதிகமா வந்து காய்களும் நல்ல தரமான காய்களா வரும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த உரம் இன்னைக்கு போடுறோம். இந்த அக்டோபர் லாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ உரங்கள் போடுறோம். இதில என்ன கலந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கடல் பாசி உரம் 2 கிலோ கலந்துருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, பயோ பொட்டாஷ் 2 கிலோ கலந்துருக்கோம். நம்ம எல்லாமே ஆர்கானிக்கா பண்றதுனால கெமிக்கல் உரம் எதுவும் பயன்படுத்தல. பயோ பொட்டாஷ் கலந்துருக்கோம். அதுக்கப்புறம் வேப்ப புண்ணாக்கு 2 கிலோ கலந்துருக்கோம். இதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இது வந்து கண்டிப்பா எல்லா மரத்துக்குமே செய்யணும், எல்லாருமே செய்யணும். இப்போ எங்க தோட்டம் எவ்வளோ நீட்டா இருக்கு பாருங்க அழகா. அப்படின்னு நினைக்கிறேன் நான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பதிவு பண்ணி சொல்லுங்க. இந்த உரங்கள போட்டதுக்கப்புறம் நம்ம மேல் பகுதியில வந்து எரு போட்டுக்கலாம். மண்புழு உரம் போடலாம். மண்புழு உரம் போட்டா நல்லது. மண்புழு உரம் போட்டா உங்களுக்கு அந்த அதில இருக்கக்கூடிய மண்புழுக்கள், முட்டைகள் எல்லாமே குஞ்சு ஆகி இந்த மண்ணை வளப்படுத்தும். இப்போ மண்ணை நம்ம வந்து உள்பகுதியிலேருந்து மேலாற மண்ணை மட்டும் உள்ளே தள்ளினா போதும். இது மாதிரி தள்ளிட்டீங்கன்னா, இந்த உரத்த மூடிக்கலாம். இது வந்து திறந்து வச்சோம்னாக்க காற்றுல ஆவியாயிடும். அந்த சில உரங்கள் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம மண்ணை மூடினா தான் உங்களுக்கு மக்கி அது நல்லா எருவா மாறும். இந்த வெளிப்பக்கத்தில் மண் போட்டிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கலாம். அதை வரப்பாக மெயின்டைன் பண்ணலாம். தண்ணி மழை பெய்தா தண்ணி நிற்கிற மாதிரி நம்ம விடக்கூடிய தண்ணி தேங்குறதுக்கு அந்த வரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். உள்பகுதியில் இருக்க மண்ணை எடுத்து இந்த மாதிரி மூடிக்கலாம். பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் மரங்களுக்கு செய்யணும். இது வரைக்கும் செய்யலைன்னா வருங்காலங்களில் இதை செய்யுங்க.